வணக்கம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த மனிதர்கள்ல ஒருத்தர் யோசுவா ஆவார். அவரோட வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அவர் சில தப்புகளை செஞ்சிருந்தாலும் பல விஷயங்களை ரொம்ப சரியா செஞ்சிருக்காரு. வேதத்துல யோசுவாவை பத்தி சொல்லப்பட்டு இருக்கிற விஷயங்கள்ல வியக்கத்தக்க பாடங்கள் பொதிஞ்சிருக்கு நண்பர்களே. அதாவது யோசுவா பத்தி வியக்கத்தக்க விஷயங்கள். அவங்க அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கைப்பற்ற போனப்ப நடந்த காரியங்களை பத்தி தான் இந்த செய்தி சொல்லுது. அதனால குறிப்பு எடுத்துக்க தயாரா இருந்துக்கோங்க. நாம யோசுவாவை பத்தி பார்க்க போகிறோம். வணக்கம், நான் பேலஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம்: தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. நாம யோசுவாவை பத்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே. ஒரு மனிதனோட செல்வாக்கு ஒரு தேசத்தையே அவனோட வாழ்நாள் முழுவதும் தேவனுக்குள்ள உறுதியா நிலை நிறுத்துச்சு. ஆனா யோசுவாவும் அவரோட காலத்து மூப்பர்களும் மரித்ததற்கு பிறகு அந்த தேசமே தேவனை விட்டு விலகி போனதா வேதாகமோ நமக்கு சொல்லுது. அதாவது தேவனை விட்டு விலகி போனதா. அந்த ஒரு மனிதனோட தாக்கம் அந்த தேசத்தையே சரியான பாதையில வழி நடத்திச்சு நண்பர்களே. அவரோட வாழ்க்கை பதிவுகளையும் சாதனைகளையும் நான் தியானிச்சப்ப 5 வார்த்தைகள், கவனிங்க, 5 வார்த்தைகள் என் மனசுல நின்னுது. யோசுவாவின் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட அந்த வார்த்தைகளை பத்தி தான் நான் பேச போகிறேன். அதாவது அந்த 5 வார்த்தைகள் என் மனசுல நின்னுச்சு, அதை பத்தி பேச போகிறேன். முதல் வார்த்தை விசுவாசம். அவர் ஒரு அசையாத செயல்படுகிற விசுவாசம் கொண்ட மனிதர். யோசுவாவோட விசுவாசத்தை 3 செயல்களால நாம சொல்லலாம். சரியா? 1, அவர் கேட்டாரு. 2, அவர் உடன்பட்டாரு. 3, அவர் செயல்பட்டாரு. அவர் கேட்டாரு, அவர் உடன்பட்டாரு, அவர் செயல்பட்டாரு. இதை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையை மாறிடும்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். முதலாவதாக அவரு கேட்டாரு. சரியா? கவனிங்க, முதலாவதாக அவரு கேட்டாரு. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17. முதலாவதா யோசுவா கவனிச்சு கேட்டாரு. தேவன் என்ன வாக்கு கொடுத்திருக்காரு அல்லது என்ன சொல்லியிருக்காருன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். 2வது, அவரோட இதயமும் உதடுகளும் தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தோட உடன்பட்டுச்சு. சரியா? ரோமர் 10:9-10. கவனிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவனை அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சரியா? இங்க அறிக்கையிடுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில நேரடி அர்த்தம் அதே காரியத்தை சொல்லுதல் ஆகும். கவனிங்க, மீண்டும் சொல்கிறேன். இங்க அறிக்கையிடுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில நேரடி அர்த்தம் என்னன்னா அதே காரியத்தை சொல்லுதல். உங்க இதயமும் உங்க உதடுகளும் ஒண்ணுக்கு ஒத்து போகணும். தேவன் என்ன சொல்றாரோ அதையே உங்க வாயும் சொல்லணும். சரியா? சொல்லப்போனா நான் இப்ப குறிப்பிட்ட இந்த வசனங்கள் தேவனோட சரியான உறவை வச்சிருக்கிறதையும் பாவ மன்னிப்பு பெறுகிறதையும் பத்தி சொல்லுது. இங்க பயன்படுத்தப்பட்டு இருக்கிற ரட்சிக்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பில்டிங் B-ல நடக்கிற சுகமளிக்கும் கூட்டங்கள்ல கலந்துகிட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சொட்சோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை. சரியா? ஆமா, புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை உடல் ரீதியான சுகத்துக்கும் மனசுல இருக்கிற இருளின் அதிகாரங்கள்ல இருந்து விடுதலை பெற்று தெளிவான மனநிலை அடைகிறதுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கும் பொதுவா பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில அதிகாரங்கள்ல ஒரே வார்த்தை இந்த 3 காரியங்களையுமே குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால விசுவாசம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் வேலை செய்து இதயமும் உதடுகளும் ஒத்து போகணும். தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு எதிராக நாம பேச ஆரம்பிச்சா விசுவாசம் அங்க வேலை செய்யாது. கண்டிப்பா தேவன் கொடுத்த வாக்கு தத்துக்கு எதிராக நாம பேச ஆரம்பிச்சா விசுவாசம் அங்க வேலையே செய்யாது. கண்டிப்பா வேலை செய்யாது. சரியா? எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்காரு. கவனிங்க, ஒரு நாள் நான் அவரோட வீட்டுக்கு போயிருந்தப்போ, அவரோட வீட்டுக்கு போயிருந்தப்போ 2 பேரும் பின்பக்கத்து தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவர் அன்னைக்கு ஒரு மாதிரியான மனநிலையில இருந்தார். எதை எடுத்தாலும் புகார் சொல்லிக்கிட்டு இது சரியா வரல, அது தப்பா போயிடுச்சுன்னு பேசிக்கிட்டே இருந்தாரு. நாங்க ரொம்ப காலமா நண்பர்கள். அவரும் விசுவாசத்துல உறுதியான ஒரு ஆள் தான். கர்த்தருக்குள்ள நாங்க பல மைல் தூரம் ஒன்னா பயணிச்சிருக்கிறோம். ரொம்ப நெருக்கமான நண்பருங்கிற உரிமையில நான் அவர்கிட்ட ரொம்ப ஓப்பனா ஒன்று சொன்னேன். உன்னோட பெரிய பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன அப்படின்னாரு. உன் மூக்குக்கு 1 இன்ச்சுக்கு கீழே இருக்கிறதா உன் பிரச்சனை அப்படின்னா. அவர் என்ன ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துட்டு திரும்பவும் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்கிட்ட வந்து, பெலஸ்,
நீ சொல்றது சரிதான், எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா நான் தேவன் சொன்னதுக்கு எதிராகவும் அவரோட வாக்குத்தத்தங்களுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் இதை சரி பண்ண போகிறேன், திரும்பவும் தேவனோட வார்த்தையோட உடன்பட போகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி செஞ்சாரு. அந்த சூழல்களை பத்தி தேவன் என்ன சொல்லியிருக்காரோ அதையே அவரும் சொல்ல ஆரம்பிச்சாரு. எந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் புகார் சொல்லிக்கிட்டு இருந்தாரோ, எப்போ அவர் தேவனோட வார்த்தையோட ஒத்து போக ஆரம்பிச்சாரோ அப்போ அந்த சூழல்கள் அப்படியே மாற ஆரம்பிச்சது. ஆமா நண்பர்களே, மூன்றாவது விஷயம், யோசுவா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவரா இருந்தாரு. அவர் செயல்பட்டாரு. தேவன் எதை வாக்கு கொடுத்தாரோ, எதை சொன்னாரோ அதன்படி அவர் செஞ்சாரு. ஒரு கட்டத்தில் உங்க விசுவாசம் வேலை செய்யணும்னா உங்க இதயமும் உதடுகளும் சொல்றத உங்க கால்களும் செஞ்சு காட்டணும். சரியா? யாக்கோபு 2:18 சொல்றது கவனிங்க. என் செய்கைகளினாலே என் விசுவாசத்தை உனக்கு காண்பிப்பேன். யோசுவாவோட விசுவாசத்தை விவரிக்கணும்னா அது ரொம்ப எளிமையானது. அவர் கேட்டாரு, தேவன் என்ன வாக்கு கொடுத்தாரு, என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் தன்னோட இதயத்தாலையும் உதடாலையும் அதோட உடன்பட்டாரு. கடைசியா தேவன் சொன்னதை செஞ்சு காட்டினாரு. விசுவாசங்கிறது ரொம்ப சுலபம். ஆபிரகாம் காலத்துல இருந்தே தேவன் தன்னோட ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறதா வாக்கு கொடுத்திருந்தாரு. அதனால தான் அதை வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம்னு சொல்றோம். தீர்க்கதரிசிகள் மூலமா தலைமுறை தலைமுறையா தேவன் அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வந்தாரு. நண்பர்களே, அது இஸ்ரவேலர்கள் எகிப்துல இருந்து வெளியே வந்த அந்த காலம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க போகிற தலைமுறையா அவங்க தான் இருந்தாங்க. யோசுவாவும் அந்த தலைமுறையில ஒருத்தர் தான். யோசுவாவோட காலத்துல கவனிங்க, அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறத பத்தி தேவன் சொன்ன சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இருந்து கொஞ்ச நேரத்துக்கு நான் நிறைய வசனங்களை வாசிக்க போகிறேன். சில துண்டுகளை ஒன்னா இணைக்கும் போது அந்த வரலாறே உங்ககிட்ட பேசும். நண்பர்களே, கண்டிப்பா அது பேசட்டும். அது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இப்போ அவங்க இன்னும் எகிப்து தேசத்துல தான் இருக்காங்க. கவனிங்க, இப்போ அவங்க இன்னும் எகிப்து தேசத்துல தான் இருக்காங்க. தேவன் மோசேக்கு கட்டளைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சரியா? யாத்திராகமம் 6:6-8 கர்த்தர் மோசே கிட்ட எப்படி சொல்றாரு கவனிங்க. ஆதலால் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், எகிப்தியர் சுமந்த சுமைகளில் நின்று உங்களை விடுவித்து அவர்களுடைய அடிமைத்தனத்திற்கு உங்களை நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். எகிப்தியர் சுமந்த சுமைகளில் நின்று உங்களை விடுவித்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்ற நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நானே கர்த்தர் என்று சொல் என்றார். கவனிங்க, நானே கர்த்தர் என்று சொல் என்றார் என்று நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது. அப்ப தேவன் எல்லா அற்புதங்களையும் செஞ்சு அவங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. இப்ப அவங்க வனாந்திரத்துல இருக்காங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தோட எல்லைக்கு ரொம்ப பக்கத்திலே வந்துட்டாங்க. அப்ப மறுபடியும் தேவன் என்னாகமம் 33வது அதிகாரத்துல மோசேக்கு இந்த கட்டளை கொடுக்கிறாரு. அவங்க பயணத்துல இருக்கிறப்ப சொல்லப்பட்ட விஷயம் இது. 51 முதல் 53 வசனங்களை கர்த்தர் சொல்கிறார். நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது அந்த தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சித்திர பிரதிகளையும் அழித்து அவர்களுடைய வார்ப்பிக்கப்பட்ட எல்லா விக்கிரகங்களையும் நிர்மூலமாக்கி அவர்களுடைய மேடைகளை எல்லாம் இடித்து போடுங்கள். நீங்கள் அந்த தேசத்தாரை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். இதை கவனிச்சிங்களா? தேவன் இதை கடந்த கால வாக்கியமா சொல்றாரு. நான் அதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் என்று. தேவன் ஒரு விஷயத்தை நடந்து முடிஞ்சதா சொல்லும்போது நீங்களும் அதையே சொல்றதுக்கு அவர் உங்களுக்கு அதிகாரம் தராரு. இந்த விஷயங்கள் எல்லாமே யோசுவாவோட காதுகளுக்கு போச்சு. நண்பர்களே, இப்போ உபாகமம் 7வது அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள் மூலமா தேவன் என்ன சொல்றாருன்னு வாசிக்கிறேன். எங்களை விட அதிக பலம் வாய்ந்த இந்த தேசங்களை எங்களால் எப்படி வெல்ல முடியும் என்று உங்களுக்குள் நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்து தேசம் முழுவதற்கும் என்ன செய்தார் என்பதை மட்டும் நினைவில் வையுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு எதிராக அனுப்பிய அந்த மகா பயங்கரமான தண்டனைகளை நீங்கள் உங்கள் சொந்த கண்களால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக பயன்படுத்திய அந்த அற்புத அடையாளங்களையும் அதிசயங்களையும் அவருடைய வல்லமையுள்ள கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் நினைவு கூறுங்கள். நீங்கள் பயப்படுகிற அந்த ஜனங்கள் அனைவருக்கும் விரோதமாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதே வல்லமையை பயன்படுத்துவார். அது மட்டுமின்றி உங்களுக்கு தப்பி ஒளிந்திருக்கும் ஒரு சிலரையும் அழிக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார். அந்த தேசங்களை கண்டு கலங்காதீர்கள், ஏனெனில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். தேவன் இதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி இருக்காரு. நான் சொன்னது ஒரு சில உதாரணங்கள் தான், இன்னும் நிறைய வசனங்களை நாம எடுக்க முடியும். கர்த்தர் பலமுறை சொன்னார், அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்,
உங்க உள்ளங்களால் மிதிக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அது உங்களுடையது அப்படின்னு. இப்போ அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தோட எல்லைக்கு வந்துட்டாங்க. 12 கோத்திரங்கள்ல இருந்தும் தலா ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த தேசத்தை உளவு பார்க்க 12 பேரை உள்ள அனுப்புறாங்க. இதை நம்ம எப்படி செய்யலாம், எது சரியான வழி அப்படின்னு தெரிஞ்சுக்க அனுப்புறாங்க. அவங்க அந்த தேசத்துல ரொம்ப நாள் தங்கி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சுக்கிட்டு திரும்பி வராங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க தேவன் சொன்னது மாதிரியே எல்லாமே அங்க இருக்கு. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்க இருந்த சில பழக்கங்களையும் கொண்டு வராங்க. அது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆனா அந்த 10 வேவுக்காரர்களும் ஆனா அப்படின்னாங்க. திரும்பி வந்த அந்த 10 பேரும் பாருங்க தேவன் சொன்னது மாதிரியே எல்லாமே அங்க இருக்கு. ஆனா அந்த ராட்சதர்கள் அங்க இருக்காங்க. மதில்கள் சூழ்ந்த பெரிய நகரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த 12 பேர்ல ஒருத்தரான காலேப் பேசுறாரு. அந்த 12 பேர்கள்ல யோசுவாவும் காலேபும் 2 பேரு. இப்ப காலேப் முன் வந்து பேசுறாரு. என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமைதிப்படுத்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், அதை வெல்ல நம்மாலே ஆகும் என்றான். காலேப் இப்படி சொல்றத கற்பனை செய்ய முடியுது. நிறுத்துங்க, இப்பவே நிறுத்துங்க, வாய மூடுங்க, போதும். அந்த தேசத்தை ஜெயிக்கிறது நம்மளால கண்டிப்பா முடியும். இப்பவே நாம போவோம், இப்பவே அதை சுதந்திரிப்போம். அவர் தன்னை முழுசா தேவனோட வார்த்தையோட உடன்படுத்திக்கிட்டாரு. மற்றவங்க பார்த்த அதே ராட்சதர்களை தான் அவரும் பார்த்தாரு. அதே மதில்கள் சூழ்ந்த நகரங்களையும் கானானியர்கள் கிட்ட இருந்த அதே போர் ஆயுதங்களையும் தான் அவர் பார்த்தாரு. ஆமா, எல்லாத்தையும் பார்த்திருந்தாரு. வசனங்கள் 31 முதல் 33 சொல்லுது, அவனோடு கூட போய் வந்த மற்ற மனிதரோ, நாம் அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் போக நம்மாலே ஆகாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். தாங்கள் உளவு பார்த்து வந்த அந்த தேசத்தை குறித்து இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே துர்ச்செய்தி பரப்பும்படி, நாங்கள் போய் பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மகா உயரமான ஆட்கள், அங்கே ராட்சதர்களையும் ராட்சத வம்சத்தைச் சேர்ந்த ஏனாக்கின் புத்திரரையும் கண்டோம், எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்றார்கள். இந்த சூழல் இன்னும் மோசமானது. என்னாகமம் 14:1 முதல் 4. அப்பொழுது சபையார் எல்லாரும் சத்தமிட்டு அலறினார்கள். ஜனங்கள் அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போயிருந்தோமானால் நலமாய் இருக்கும், இந்த வனாந்திரத்திலே செத்து போயிருந்தோமானாலும் நலமாய் இருக்கும், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் மனைவிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு நலமல்லவா என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்ப போவோம் என்று ஒருவரோட ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்ப பாருங்க, இது வெறும் அந்த 10 வேவுக்காரங்களோட பிரச்சனை மட்டும் இல்ல. தேவன் திரும்ப திரும்ப சொன்ன வாக்கு தத்தத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் எதிரா இப்ப அந்த தேசமே நிக்குது. எங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்து கொலை செய்ய பாக்குறீங்களா, எங்க மனைவிகளையும் குழந்தைகளையும் கொல்றதுக்காகவா எங்களை இங்க வர வச்சிங்க அப்படின்னு அவங்க தேவன் மேலேயே குற்றம் சுமத்துறாங்க. நாங்க இங்கே செத்து போயிருக்கலாம், அதுதான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. உடனே தேவன் என்ன சொன்னாருன்னா, சரி சீனாய் மலையை சுத்தி ஓட ஆரம்பிங்க. அடுத்த 40 வருஷத்துக்கு அந்த முழு தலைமுறையையும், அதாவது போர் செய்ய தகுதியுள்ள வயசுல இருந்த எல்லாரும் வனாந்திரத்துல சுத்திக்கிட்டே இருந்தாங்க. தேவன் சின்ன பசங்களை இதுக்கு பொறுப்பாக்கல. ஆனா அந்த பழைய தலைமுறையில இருந்த எல்லாரும், யோசுவாவின் காலேபையும் தவிர மற்ற எல்லாரும் செத்து போயிட்டாங்க. 40 வருஷம் சீனாய் மலையை சுத்தி 40 வருஷம் வனாந்தரத்துல அவங்க வாயால என்ன சொன்னாங்களோ அதுவே அவங்களுக்கு நடந்துச்சு. அது போல யோசுவா என்ன சொன்னாரோ அது அவருக்கு கிடைச்சது. எல்லாரும் அவங்க சொன்னபடியே பலனை அனுபவிச்சாங்க. இப்போ 40 வருஷம் கழிச்சு நம்ம யோசுவா 1 முதல் 3 வசனத்துக்கு வருகிறோம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கிற தேசத்துக்கு போங்கள், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் உள்ளங்களால் மிதிக்கும் இடத்தையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவன் சரியாக 40 வருஷத்துக்கு அப்புறமும் அதே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் கூட மாறல. ஆமா, அவர் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அவரோட வாக்குத்தத்தம் அப்படியே தான் இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ, 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாரோ அதே தான் இப்பவும் சொல்றாரு. சில பேர் அவரோட வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காம போனதால அந்த வாக்குத்தத்தம் மாறிடாது. தேவன் மாறாதவர் நண்பர்களே. ஆமா, யோசுவா இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தோட எல்லையில தயாரா நிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அவர் அந்த 40 வருஷமும் தேவனோட வார்த்தையோட முழுவதுமா உடன்பட்டு நின்னாரு. ஆமா, இதை நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க. இப்ப யோர்தானை கடந்த அந்த தேசத்துக்குள்ள போன உடனே அவங்களுக்கு முன்னாடி இருந்த முதல் தடை நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச எரிகோ பட்டணம்.
யோசுவா 6:2 இப்படி சொல்லுது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, பார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் பராக்கிரமசாலிகளையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். மறுபடியும் தேவன் இங்க கடந்த கால வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுக்கிற கட்டளைகள் எல்லாம் நிஜமா ரொம்ப விசித்திரமா இருக்கு. அவர் சொல்றாரு, யோசுவா, நீ நல்ல போர் வீரர்களையும் கூட்டிக்கிட்டு போ, உடன்படிக்கை பெட்டியையும் ஆசாரியர்களையும் கூட கூட்டிக் கொண்டு போ. ஆசாரியர்கள் கையில ஆட்டு கொம்புகளும் எக்காலமும் இருக்கணும். நீங்க எல்லாரும் அந்த பட்டணத்தை ஒரு தடவை சுத்தி வந்துட்டு அப்படியே முகாமுக்கு திரும்பி போயிடணும். ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை பேசக்கூடாது. முழு அமைதி காக்கணும். யோசுவா ஒரு வேலை இப்படி நினைச்சிருக்கலாம். சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு தேவன் சொல்றாரு. 2ஆம் நாளும் இதே மாதிரி தான் செய்யணும். சரி, 3வது நாளும் அதே தான், 4வது நாளும் அதே தான். ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. 5ஆம் நாளும் அதே தான், 6ஆம் நாளும் அதே தான். எல்லாம் சுத்தி வரணும். ஆனா யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. 7ஆம் நாள் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதணும். அப்போ எல்லாரும் சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கணும். உடனே அந்த மதில்கள் எல்லாம் இடிஞ்சு விழுந்துரும். யோசுவா, சரி, நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னாரு. இது எவ்வளவு முட்டாள்தனமா தெரியுதுன்னு உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு விசித்திரமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆனா யோசுவா அதுக்கு உடன்பட்டாரு. அவர் அதை செஞ்சு முடிச்சாரு. 7ஆம் நாள்ல யோசுவா 6:16 என்ன சொல்லுதுன்னா, ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும் போது யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை உங்களுக்கு கொடுத்தார் என்றான். தேவன் என்ன சொன்னாரோ அதே தான் யோசுவாவும் அப்படியே சொன்னாரு. தேவன் எப்படி கடந்த கால வார்த்தையில பேசினாரோ அதே மாதிரி தான் யோசுவாவும் பேசினாரு. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பத்தி தேவன் என்ன சொன்னாருன்னா, அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அங்க இருக்கிறவங்களுக்கு பயப்படாதீங்க. நீங்க அவங்கள துரத்தி அடிப்பீங்க. அவங்களால உங்களை எதிர்க்க முடியாது. நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னாரு. ஆனா யோசுவா என்ன சொன்னார்னா, தேவன் அந்த தேசத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு பயப்படாதீங்க. நாம அவங்கள துரத்தி அடிப்போம். அவங்களோட பாதுகாப்பு அவங்கள விட்டு போயிடுச்சு. கர்த்தர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னாரு. ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவன் என்ன சொன்னாரோ அதே தான் யோசுவாவும் சொன்னாரு. தேவனோட வார்த்தைகளையே தன்னோட வாயால அறிக்கை செஞ்சாரு. அப்புறம் எரிகோ விஷயத்திலையும் தேவன், ஆர்ப்பரியுங்கள், நான் இந்த பட்டணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னப்போ யோசுவாவும், ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னாரு. விசுவாசங்கிறது தேவன் என்ன சொல்லியிருக்காருங்கிறத கவனிச்சு கேட்டு அதை அப்படியே மனசால நம்பி வாயால அறிக்கை செஞ்சு செயல்லையும் காட்டுறது தான். சரியா? யோசுவா ஒரு வைராக்கியமான விசுவாசி. அவர் வாழ்க்கையை நினைக்கும் போது எனக்கு வர 2வது வார்த்தை நட்பு. யோசுவாக்கு காலேப் இருந்தாரு. அவங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து திரும்பி வந்தப்போ அந்த 10 பேருக்கு எதிராக இவங்க 2 பேர் தான் நின்னாங்க. அந்த 10 பேரும் நம்மளால இதை செய்ய முடியாதுன்னாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும், நிச்சயமா நம்மளால முடியும், இப்போவே போவோம், நீங்க பார்த்தா எல்லாத்தையும் நாங்களும் பார்த்தோம், ஆனால் அவங்களோட பாதுகாப்பு அவங்கள விட்டு போயிடுச்சு. ஏன்னா தேவன் ஏற்கனவே அப்படித்தான் சொல்லியிருக்காரு. அது நமக்கு தெரியும்னாங்க. அப்புறம் அது வெறும் அந்த 10 பேருக்கு எதிராக நின்று யோசுவா காலேபு மட்டும் இல்லை, அந்த முழு தேசத்துக்கே எதிராக அவங்க 2 பேரும் நிற்க வேண்டி இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது. சில உறவுகள் மற்ற எல்லாத்தையும் விட ஒருத்தரை மீட்டெடுக்கிறதுக்காகவே அமையுது. ஒருத்தர் வளர்றதுக்கும் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கும் தான் தேவன் உங்களை அவங்க வாழ்க்கையில கொண்டு வராரு. ஆனா நிஜம் என்னன்னா, சிலருக்கு வளர்றதுல இஷ்டம் இல்லை. அவங்க மாறவும் விரும்பல, தேவனுக்கு நெருக்கமா வரவும் ஆசைப்படல. அவங்க இருக்கிற அதே பள்ளத்துல உங்களையும் இழுத்து விட தான் நினைக்கிறாங்க. ஆமா நண்பர்களே, உங்களுக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் தேவையில்லை. கஷ்டமான நேரத்தில் உங்க கூட நின்று தேவனை நம்புறதுக்கு உங்களை உற்சாகப்படுத்துற காலை போன்ற நண்பர்கள் தான் உங்களுக்கு வேணும். உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காலேபுகள் இருக்காங்களா? உங்களோட நண்பர்களை கவனமா தேர்ந்தெடுங்க. ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களோ நீங்களும் அப்படித்தான் மாறுவீங்க. நீதிமொழிகள் 27:17 சொல்லுது, இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். ஆனா உங்க நண்பர்கள் உங்களை கூர்மையாக்கலன்னா உங்களை மழுங்கடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க உங்களுக்கு தேவையில்ல. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அது தோல்விகள். யோசுவா தோல்விகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டாரு. ஆமா, அவர் நல்லா கத்துக்கிட்டாரு. அது அவரோட தோல்வி மட்டும் இல்லை, மற்றவங்களோட தோல்வியும் கூட. முதல்ல மோசேயோட தோல்வி. மோசே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போகணும்னு தேவன் கிட்ட சொன்னாரு. ஆனா தேவன் அவரை அனுமதிக்கவே இல்லை. தேவன் வாக்கு கொடுத்ததை சுதந்திரிக்கிறதுல அவர் தவறிட்டாரு. ஆனா தனக்கு வழிகாட்டியா இருந்தவரே தோத்து போயிட்டாருன்னு சொல்லி யோசுவா விசுவாசத்தை விட்டு விடல. யாரையாவது முன்மாதிரியா நினைச்சு நீங்க மதிச்சிருக்கலாம். ஆனா அவங்களோட தோல்வி நீங்க விசுவாசத்தை விட்டுறதுக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடாது. அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நீங்க தேவனை விட்டு விலகி போகவோ இல்லைன்னா தடமாறி போகவோ கூடாது. ஒருவேளை உங்க அப்பா ஒரு போதகராக இருந்திருக்கலாம், ஆனா அவர் உங்க அம்மாவுக்கு உண்மையா இல்லாம இருந்திருக்கலாம். அவர் மேடையில் நின்று நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டில் ஒரு கொடூரமான மனுஷனாக இருந்திருக்கலாம். நீங்க அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா இயேசுவோட உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கு. மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போக முடியாம போனப்ப யோசுவா விசுவாசத்தை விட்டுடல. அதே மாதிரி நீங்களும் விட்டுறக்கூடாது. அடுத்ததா,
இன்னொரு தோல்வி நண்பர்களே. அவங்க எரிகோவை ஜெயிச்சாங்க. அதுக்கு அடுத்த பட்டணம் ரொம்ப சின்னது. அதுக்கு பேரு ஏஐ. அங்க அவங்க கொஞ்சமான படை வீரர்களை மட்டும் அனுப்புனாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இருங்க இதுக்கு எதுக்கு முழு ராணுவத்தையும் அனுப்பணும், இது ரொம்ப சுலபமா இருக்குமே அப்படின்னாங்க. ஆனா அவங்க ரொம்ப மோசமா தோத்து போனாங்க. பட்டணத்து வீரர்களால ரொம்ப கேவலமா தோற்கடிக்கப்பட்டாங்க. இப்படி ஒரு தோல்வி வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. அடுத்தது என்ன நடக்குதுன்னு நாம வாசிக்கலாம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் மனமுருகி தண்ணீராய் ஆனார்கள். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்புக் கொடுக்கவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருக்க மனதாய் இருந்தோமானால் நலமாய் இருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்னாலும் முதுகு காட்டி ஓடினார்களே, இனி நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேள்விப்பட்டு எங்களை வளைத்துக் கொண்டு எங்கள் பேரை பூமியிலிருந்து அற்றுப்போக பண்ணுவார்களே, அப்பொழுது உம்முடைய பெரிய நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ ஏன் இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாய்? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் திருடினதும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டங்களுக்குள்ளே வைத்ததும் உண்டே. அதனால இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகு காட்டினார்கள். எழுந்திரு யோசுவா, எழுந்திரு அப்படின்னு தேவன் சொன்னாரு. அப்புறம் ஒரு விசாரணை மூலமா இந்த பிரச்சனைக்கு காரணமான ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அது ஆகான். ஆமா, இந்த பிரச்சனைக்கு காரணமான ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அது ஆகான் அப்படிங்கிற ஒரு இஸ்ரவேலன். அவன் அந்த பொருட்களை எல்லாத்தையும் திருடி தன் கூடாரத்துக்குள்ளேயே புதைச்சி வச்சிருந்தான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆகான் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு பிரச்சனைன்னா அர்த்தம் வருது. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, தேவன் வாக்கு கொடுத்த ஒரு விஷயத்த நம்மளால அடைய முடியலன்னா பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு, தேவன் கிட்ட இல்ல. யோசுவா தரையில விழுந்து அழுதுகிட்டே, தேவனே, இதை ஏன் நடக்க விட்டீங்க? நான் அங்கேயே இருந்திருக்கலாம், ஏன் இப்படி ஆச்சு? நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. ஆனா தேவன் சொல்றாரு, எழுந்திரு, பிரச்சனை என் கிட்ட இல்ல யோசுவா, பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்கு. பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்கு. தேவன் வாக்கு கொடுத்தது நிறைவேறலனா தயவு செஞ்சு கடவுளை குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு அது புரியாம இருக்கலாம், அது தெரியாம இருக்கலாம் நண்பர்களே. மனுஷங்கிற முறையில நமக்கு தெரிஞ்சது ரொம்ப குறைவு தான். நாம கிருபையிலையும் ஞானத்திலையும் அறிவுலையும் இப்பதான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். சில கேள்விகளுக்கு என்கிட்ட கூட பதில் கிடையாது. ஆனா தேவன் உண்மையானவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட வார்த்தை சத்தியமானது. ஒரு காரியம் ஏன் நடந்துச்சு, இல்ல ஏன் நடக்கலன்னு என்னால விளக்க முடியலனாலும் நான் தொடர்ந்து தேவனையே நம்பி முன்னாடி போவேன். நான் தரையில விழுந்து தேவன் மேல பழி போட மாட்டேன். ஒருவேளை ஏதாச்சும் தப்பு நடந்திருந்தா அது நம்ம பக்கத்துல தான் நடந்திருக்கும். சில விஷயங்கள் பரலோகம் போற வரைக்கும் கூட நமக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்கு முன்னாடியே தெரியணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தேவன் சத்தியமானவர். ஆமா, நான் அவரோட வார்த்தையை முழுமையா நம்பி முன்னாடி போவேன். நண்பரே, நீங்களும் இதையத்தான் செய்யணும். உங்கள சில பேர் தோல்வியில விழுந்து கிடந்து கடவுளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப அன்போட உங்ககிட்ட சொல்றேன், எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது. எழுந்திருங்க. ஆகான், அதாவது அந்த பிரச்சனை பரலோகத்துல இல்ல, அது நம்ம பக்கத்துல தான் இருக்கு. ஆமா, இது எழுந்திருக்க வேண்டிய நேரம். எழுந்திருங்க. ஆகான், அதாவது அந்த பிரச்சனை பரலோகத்துல இல்ல, அது நம்ம பக்கத்துல தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு. யோசுவா நிறைய விஷயங்களை சரியா செஞ்சாலும் அவரோட வாழ்க்கையிலையும் பின்னடைவுகளும் தவறுகளும் இருந்துச்சு நண்பர்களே. ஆனா அதுல இருந்து அவர் பாடம் கத்துக்கிட்டதால தான் கடைசியில அவரு ஜெயிச்சாரு. அவர் கத்துக்கிட்ட பாடங்கள்ல ஒண்ணு நம்மளோட அடுத்த வார்த்தையான சூத்திரங்கள் தொடர்பானது. ஆமா, எல்லாரும் சொல்லுங்க, சூத்திரங்கள். எரிகோவை யோசிச்சு பாருங்களேன். தேவன் கொடுத்த அந்த விசித்திரமான கட்டளைகளை நினைச்சு பாருங்க. 6 நாள் அந்த பட்டணத்தை சுத்தி வாங்க, எதுவும் பேசாதீங்க. 7வது நாள் சத்தம் போட்டு ஆர்ப்பரியுங்க, அப்போ அந்த மதில்கள் தானா விழும் அப்படின்னு சொன்னாரு. இதுல எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை, கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஏஐ பட்டணத்துல தோத்து போன பிறகு தேவன் சொல்றாரு, பிரச்சனை என்கிட்ட இல்லை உன்கிட்ட தான்னு. இப்போ நீ புரிஞ்சுக்கிட்ட, அது சரி பண்ணிட்ட, இப்போ 2வது தடவை போய் முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லி ஏஐ பட்டணத்துக்கான கட்டளைகளை கொடுக்கிறாரு. யோசுவா 8:1 கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்றாரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, யுத்த ஜனம் அனைத்தையும் கூட்டிக் கொண்டு பட்டணத்தின் மேல் போ, இதோ ஆயின்
ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எரிகோ பட்டணத்துக்கு என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகளை தான் இங்கே தேவன் பயன்படுத்தினார். பட்டணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், ராஜாவை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. இப்போ அவங்க சரியான வழியில போறாங்க. எரிகோங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். அது ரொம்ப விசித்திரமானது. ஆமா நண்பர்களே, அது ரொம்ப விசித்திரமானது. அது முழுக்க முழுக்க ஒரு அற்புதம். ஆனா எல்லா ஊருக்கும் அதே வழியை பயன்படுத்த முடியாது. அவங்க அந்த பட்டணத்தை சுத்தி வரல. சொல்லப்போனா அதை ஜெயிக்கிறதுக்கு தேவன் அவங்களுக்கு இயல்பான ஒரு போர் தந்திரத்தை தான் கொடுத்தாரு. ஆமா, ஒரு போர் தந்திரத்தை. ஒரு விதத்துல பார்த்தா அங்க எந்த ஒரு அற்புதமும் நடக்கல. அங்க யாரும் கத்தல, மதில்கள் எதுவும் தானா விழல. அது ஒரு முற்றிலும் வித்தியாசமான முறை ஆகும். எரிகோவுக்கு பயன்படுத்தின அதே முறையை யோசுவா வேற எங்கேயும் பயன்படுத்தவே இல்லை. நீங்க உங்க படைப்பாளர் கூட தொடர்புல இருக்கணும். சில விசுவாச கோட்பாடுகள் எல்லா இடத்துலையும் பயன்படும். ஆனா தேவன் ஒரு ஃபார்முலா கிடையாது. சரியா? இது என்ன கடைசி வார்த்தையான 5வது வார்த்தைக்கு கொண்டு வருது. ஆமா, அதாவது 5வது வார்த்தை இதோட முடிச்சிடுறேன். இது ரொம்ப வேகமா இருக்கும். அந்த வார்த்தை தான் குடும்பம். யோசுவா 24:15 யோசுவா சொல்கிறார், கர்த்தரை சேவிக்கிறத உங்கள் பார்வைக்கு ஒவ்வாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, அல்லது நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் உள்ள எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இங்க இருக்கிற சிலர்கிட்ட நான் பேசுறேன். அதாவது யோசுவா சொன்னாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் உங்கள் குடும்பம் தேவனை சேவிக்குதுன்னு நீங்க திருப்தியா இருக்கிறீங்க. ஆனா நீங்க முழுசா இருங்கள. குறிப்பா இங்க இருக்கிற ஆண்கள் கிட்ட பேசுறேன். உங்க பசங்க கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அவங்க பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு வாழ்றீங்க. நீங்க தேவனுக்கு நெருக்கமா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். யோசுவா நானும் என் வீட்டாருமோ வென்றால் அப்படின்னாரு. ஐயா, இது உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். சரியா? நீங்க முழுசா இதுல இறங்கணும்னு தேவன் உங்களை கூப்பிடுறாரு. கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சு உங்க இதயத்தையும் ஆத்மாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுங்க. ஒரு விசுவாசி மாதிரி வாழ ஆரம்பிங்க. நண்பரே, நீங்க இங்க கொஞ்ச காலம் தான் இருக்க போறீங்க. இந்த வாழ்க்கை ஒரு ஆவி மாதிரி கொஞ்ச நேரம் தான் தெரியும். அப்புறம் அது மறைஞ்சு போயிடும். நேரம் இருக்கும்போது இயேசுவுக்காக உங்களை முழுசா ஒப்பு கொடுங்க. நிஜத்தை சொல்ல போனா நாம இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயமும் அர்த்தம் இல்லாதது. இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியா செய்யலனா நீங்க கர்த்தரை சேவிக்க தீர்மானம் பண்ணணும். எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க அவரோட பிள்ளையா இருக்கணும். ஏன்னா நீங்க அவரோட பிள்ளையா இல்லைன்னா விசுவாசத்தை பத்தி நீங்க எதை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க முதல்ல கர்த்தரோட பிள்ளையா மாறலனா யோசுவாவோட வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களை உங்களால் கற்றுக்கவோ அதை மனசில் வச்சுக்கவோ முடியாது. இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம் நண்பர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம், தேவனோட உதவி மட்டும் வேணும். ஆனால் தேவன் வேண்டான்னு நினைக்கிறது சரியில்லை. சரியா? தேவனே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. தேவன் உங்களை பார்க்குறாரு. அவர் உங்கள் மேலே ரொம்ப இரக்கமாகவும் இருக்கிறாரு. ஆனால் உதவி கிடைச்சி எல்லாம் சரியானதும் நான் பழையபடியே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன்னு சொல்கிறது தான் தப்பு. சரியா? உங்களுக்கு அவரோட உதவியோட சேர்ந்து அவருமே தேவை. இன்னொரு விஷயம், மகன் இல்லாதவங்களுக்கு தந்தை இல்லை நண்பர்களே. இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். உங்க வாழ்க்கைய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர்கிட்ட ஒப்படைக்கிறது தான் ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். இயேசு சொன்னார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இது உங்க உடம்பை பத்தி இல்ல, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற உங்க ஆத்மாவை பத்தி அவர் சொல்றாரு. நீங்க இப்பவே உங்க இதயத்தை தேவன் முன்னாடி தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையோட ஆண்டவரா ஏத்துக்கிட்டா தேவன் உங்களை தன்னுடைய பிள்ளையாக்கிக்குவாரு. இதை இன்னைக்கே நீங்க செய்யுங்க. தேவன் நிச்சயம் உங்களை தன்னோட பிள்ளையா ஆக்கிடுவாரு. இன்னைக்கே இதை செய்யுங்க நண்பர்களே. நாம மீண்டும் சந்திக்கலாம். தேவன் ஆசீர்வதிப்பார். பேலேஸ் கான்லியின் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.